அன்னைக்கு உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு சொல்லிட்டு போனீங்கல்ல, அப்ப என்ன மைத்துக்கு நடிக்க வந்தீங்க? ஏண்டா 96ல இருந்து ஏமாத்திட்டு இருக்க, அரசியலுக்கு வர ஏதாவது ஒண்ணு பண்ணியா, மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சியா? தமிழ்நாட்டுல இருந்து புடுங்கல, எங்க காசெல்லாம் புடுங்கலடா. ஏண்டா நான் கேக்குறேன், மிஸ்டர் ரஜினிகாந்த், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு யார் சொல்லிருக்கா அப்படின்னா ரஜினிகாந்த், திரு ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ரொம்ப காமெடியா இருக்கு. என்னடா இது கொடுமையா இருக்கு. ஓகே, 96ல அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்க. 1996ல ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு அரசியலுக்கு வரணும்னு சொன்னீங்க. அன்னைக்கு வரல, 2000ல வரல, 2010ல வரல, 2016ல வரல, 2021 வரல, 2020ல கொரோனா வந்துருச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க. எனக்கு உங்களுடைய உடல் நலன் கருதி அன்னைக்கு உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அரசியலுக்கு வரல, மிகுந்த வருத்தத்துடன் நான் வந்தா நான் 10,000 பேர் சாவடிக்க மாட்டேன், 1000 பேர் சாவடிக்க மாட்டேன், அதனால அரசியல் சொல்லிட்டு போனீங்கல்ல, அப்ப என்ன மைத்துக்கு நடிக்க வந்தீங்க? 2021 அப்புறம் எதுக்கு நடிக்க வந்தீங்கன்ற? அதுக்கப்புறம் 4 படம் நடிச்சிட்டீங்க. அன்னைக்கு உடல்நலம் சரியில்லை, அன்னைக்கு உடல் மக்களுக்கு சேவை செய்ய உனக்கு விருப்பம் இல்ல. ஏண்டா 96ல இருந்து ஏமாத்திட்டு இருக்க, அரசியலுக்கு வர ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் இதோ வந்துடுறான், இதோ வர்றான், இதோ தேவரனு. அவங்களாம் வயசா ஆயிப்போச்சு. நானும் ஒரு காலத்துல ரஜினி ரசிகர், சின்ன வயசுல ரஜினி ரசிகர் தான். ரஜினி படத்தோட தான், அதுக்கப்புறம் தான் விஜய்லாம். ஓகேயா, நான் விஜய் ரசிகர் தான், இல்லன்னு சொல்ல. நான் ஃபர்ஸ்ட் ரஜினி ரசிகர் தான். சின்ன குழந்தையா இருந்தப்ப ரஜினி ரசிகரா இருந்தா, அதுக்கப்புறம் விஜய் ரசிகரா விவரம் தெரிஞ்சப்போ ஒரு 18-20 வயசா ரஜினி ரசிகரா மாறிட்டேன். சாரி, விஜய் ரசிகரா மாறிட்டேன். சோ நான் இப்பவும் ரஜினி வெறுக்கலாம் இல்ல, நான் ரஜினியை வெறுக்கவே இல்லை. ஓகே, ஆனா இவர் ஏன் இப்படி ஒரு அறிக்கை? காலம் இதெல்லாம் ஒரு தேவையா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப ஏடிஎம்கேக்கும் என்டிஏக்கும் சொம்பு தூக்கி நயினா நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இன்னும் இதர என்டிஏ கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்றீங்களா? எனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு நன்றி அப்படின்னு அறிக்கை ஒண்ணு உரிய. நீ பண்ணது பச்சை துரோகம் தானே. 1996லயே ஜெயலலிதாவை எதிர்த்து நீ கட்சி தொடர்ந்து சொன்ன, ஒரு கட்சி ஆரம்பிச்சியா? இல்ல ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணியா? மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சியா? தமிழ்நாட்டுல இருந்து புடுங்கல, எங்க காசெல்லாம் புடுங்கலடா. ஏண்டா நான் கேக்குறேன், மிஸ்டர் ரஜினிகாந்த், நாங்க கொடுத்து டிக்கெட் வாங்கினதால தான் உனக்கு சம்பளம் வந்துச்சு. இன்னைய வரைக்கும் அப்படியே சம்பாதிச்சிட்டு இருக்க. எங்களுக்கு நீ ஏதாவது பண்ணிருக்கியா? ஒரு ரத்த தானம், ஒரு அன்னதானம், ஏதாவது ஒரு சேவை பண்ணிருக்கியா? ரஜினிகாந்த் பேரவைன்னு ஏதாவது ஒண்ணு வச்சு மக்களுக்கு ஏதாவது தொண்டு செஞ்சிருக்கியா? ஆனா இவன் செஞ்சிருக்காண்டா. யாரு? விஜய் செஞ்சிருக்காண்டா. எல்லா விஷயமும் செஞ்சிருக்கான். அது உனக்கே தெரியும். ஏன் நீ கன்னடா, மராட்டியத்துல பிறந்து கர்நாடகா நீ தமிழ்நாட்டுக்கு வந்த, நீ எப்ப எங்களை பத்தி யோசிப்ப? நான் கேக்குறேன், நீ எப்படி எங்களை பத்தி யோசிப்ப? எங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு உனக்கு என்ன? நீ எங்களை பத்தி யோசிக்க மாட்ட. ஆனா எங்க ரத்தத்தை ஒரு சொட்டு ரத்தத்துல ஒரு நாணயம் கொடுத்ததுன்னு சொல்லி ஒரு படையப்ப ஏதோ படத்துல ஒரு பாட்டு, ஒரு போட்டி, அதான ஒரு விஷயமே. தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தலாம்னு நீ முடிவு பண்ணி எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சொல்லவா, நீயும் கமலஹாசன் நடிக்கிற படத்தை நாங்க ஓட விட மாட்டோம்டா. பாடுறா, ஓட விட மாட்டோம். அந்த படம் ஓடாது பாரா, அனுபவிக்க போறேன், கடைசியா அனுபவிக்க போற பாரு. ஏன் நீ அரசுக்கு வர வேண்டியதானே? 2020 சரி, கொரோனா உனக்கு உடம்பு சரியில்லை போயிட்ட. 2022 கொரோனா 2021 கொரோனா முடிஞ்சு போச்சு. 2022ல படம் அடிக்கிற, 2023 படம் அடிக்கிற, 4 படம் நடிச்சிட்டேன். 2026 வரைக்கும் 4 படம் நடிச்சிட்டேன். ஏன் இப்ப அரசியலுக்கு வாயா? விஜய் எழுத்து நில்லாண்டா, தைரியம் தான் எழுத்து நில்லாண்டா. அதை விட்டுட்டு சும்மா ஒரு அறிக்கை விடுறாங்க அவங்க. ஏன் ஆதவ அர்ஜுன் என்ன கேட்டாரு? என்னடா அந்த ஆளு என்ன கேட்டான்? உன்ட்டா உன்னை அசிங்கப்படுத்தினா? இல்ல, உன்னை நாகரிகமா ஒரு அறிக்கை விட்டார், அவ்வளவுதான். ஒரு விஷயம் பேசினாரு. அன்றைக்கு ரஜினிகாந்துக்கு அப்படிதான் நடந்துச்சு, இன்றைக்கு விஜய்க்கும் இப்படிதான் நடக்குது. ஆனா விஜய் எதிர்த்து நிக்கிறாரு, அன்னைக்கு ரஜினி எதிர்த்து நிக்கலன்னு ஒரு விஷயம். ஆமா, எதிர்த்து நிக்கல, நீ பொட்டதானே. அப்புறம் எதிர்த்து நின்று நீ நல்லா ஆம்பளை எதிர்த்து நிக்க. இப்பயும் வாடா, நீ அரசியல் வாடா, இப்ப வாடா, நாளை கட்சி ஆரம்பி. இன்னமும் உனக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இல்ல பொட்ட பயலா, அதை விட்டு சொம்பு தூக்கி நிக்கிறானுங்க பேப்பயலுங்களா.